அவசர தேவைக்கு கையில காசு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல போயிட்டு எனக்கு வந்து பர்சனல் லோன் கொடுங்க அப்படின்னு கேட்போம். ஆனா பர்சனல் லோன்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கையில காதுல போட்டுக்கிற கோல்டை வச்சுதான் நம்ம கோல்டு வாங்கிட்டு இருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ஒரு அவசரத்துக்கு லோன் வாங்குனீங்க அப்படின்னா இந்த பர்சனல் லோன்லாம் வாங்கலாமா இல்ல கோல்டு லோன் வாங்குறது தான் பெட்டரா? இன்ஃபேக்ட் இது வெறும் பர்சனல் லோனுக்கு மட்டும் கிடையாது. ஆக்சுவலா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வீடு வாங்க போறேன்னு போவாங்க, அதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற மொத்த கோல்டையும் வித்துட்டு வீடு வாங்குவாங்க. சில பேருக்கு அந்த கோல்ட விற்க மனசு விடாது, என்ன இருந்தாலும் எனக்கு எமோஷனலா இது ரொம்ப தேவைன்னு நினைக்கிறவங்க கோல்டை வச்சு கோல்டு லோன் வாங்குவாங்க, தனியா ஹோம் லோன் வாங்கி ரெண்டுத்தையுமே சேர்த்து அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற எல்லா லோன்ஸும் வாங்குறது பெட்டரா, வெறும் கோல்டு லோன் மட்டும் வாங்குறது உங்களுக்கு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்குமா அப்படிங்கிறத வீடியோல பார்க்க போறோம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் மணி நிட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஃபர்ஸ்ட் கோல்டு பர்சனல்னு எல்லாத்தையுமே விடுங்க. லோனே வாங்காம உங்களால இருக்க முடியும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் டிசிஷனா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த ஒரு பொருளோ தேவையோ இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களுடைய சொந்த காசை சேர்த்து வச்சு, அதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு 10 மாசம் லோன் கட்டுறதுக்கு 10 மாசம் காசு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பொருளை வாங்குறது ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஸோ லோன் பக்கம் போகாம இருக்கிறதே பெட்டர் தான். அதையும் மீறி சில எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு லோன் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு அப்படின்னா கோல்டு லோன் வாங்குறதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு வந்து ஒரு கொலாட்ரல் இருக்கக்கூடிய அசெட். அதாவது அந்த கோல்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, நீங்க ப்ராப்பரா வட்டி கட்டல அப்படின்னா அந்த கோல்டு அவங்க ஓப்பன் மார்க்கெட்ல வித்துருவாங்க. வேற யாராவது ஒருத்தர் அதை வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய கோல்டு உங்களை விட்டு போயிடும். நீங்க ப்ராப்பரா வட்டி கட்டுற வரைக்கும் பேங்க் அதில் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் சொல்றேன் பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் மாச தவணை மட்டும் கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா கோல்டு பாதுகாப்பா இருக்குங்கிற எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த கோல்டு கம்பெனிஸ்லாம் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இப்ப ஒரு கோல்டு ரேட் 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8,000 ரூபாய் போல லோன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? அந்த 8,000 ரூபாய்க்கு நீங்க மாசம் வந்து 800 ரூபாய் லோன் கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். திடீர்னு கோல்டு பிரைஸ் 6,000 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு அப்படின்னா இங்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அவங்க கொடுத்த லோன் அமௌண்ட்டோட கோல்டு பிரைஸ் குறைஞ்சு போச்சு. நீங்க இன்னைக்கு கோல்டே வேண்டாம் போன்னு சொல்லிட்டு நீங்க இஎம்ஐ கட்டாம போனாலும் அந்த கம்பெனிக்கு தான் நஷ்டம். அப்ப அந்த கம்பெனி, அதாவது பேங்கோ ஃபினான்ஸ் கம்பெனியோ உங்களுக்கு உடனே கால் பண்ணி என்ன பண்ணீங்கன்னு தெரியாது, இந்த மாசம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க தவணைக்கு மேல 2,000 ரூபாய் கேட்பாங்க. இது ஏன் கேட்கறாங்கன்னா அப்பதான் உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்து கோல்டோட பிரைஸோட கம்மியாவே இருக்கும், அந்த கம்பெனிக்கு ஒரு சேஃப்டி இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? ஆனா இது எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருசு இந்த அளவுக்கு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் கோல்டு பிரைஸ் பெருசா விழுந்தது இல்லை. அதனால உங்களுக்கு அது பெருசா தெரியாது. பட் எனி டைம் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைக்கும் நீங்க தள்ளப்படலாம். ஸோ நீங்க இந்த கோல்டு லோன் வாங்கினீங்கன்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயமே, நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு லோன் வாங்கிக்கீங்களோ அதுல ஒரு 5% 10% எடுத்து தனியா வச்சுடுங்க. அதை வச்சுட்டு நீங்க கோல்டு லோனை நார்மலா கட்டிட்டே இருங்க. ஒன்ஸ் உங்களுடைய லோன் அடைச்சு முடிக்கும் போது கடைசி தவணை அப்ப அந்த 10% சேர்த்து மொத்தமா கட்டிட்டு கோல்டு வாங்கிடுறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, முக்கியமான அட்வான்டேஜ் கோல்டு லோன்ல ஒருத்தர் ஏன் போவாங்க அப்படின்னா இதுதான் ஈஸியா உங்களுக்கு லோன் தரதுக்கான முக்கியமான வழியா இருக்கும். நீங்க வீட்டு அடகு வச்சு லோன் வாங்குறதுல இருந்து எந்த வகையான பர்சனல் லோன் எது வாங்கினாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், வெரிஃபிகேஷன் இருக்கும், சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் தருவாங்க. கோல்டுனா அது ஜஸ்ட் உண்மையான கோல்டு தானே ஒரு 5 நிமிஷம் செக் பண்ணி பார்ப்பாங்க, கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உடனே காசை கொடுத்துருவாங்க. இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜ். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நிறைய கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் அடிச்சு கோல்டு லோன் வேணும்னு சொன்னீங்கன்னா போதும், வீட்டுக்கே வந்து கோல்டை வாங்கிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கையிலே காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் இருக்கிற சூப்பர் ஃபாஸ்ட் மெத்தட் ஆஃப் கெட்டிங் லோனா இருக்கு. வெறும் ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, இந்த கோல்டு லோன்ல இருக்கிறதுலே கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே செக்யூரான லோனுங்கிறப்ப பேங்க்குக்கு உங்களை பத்தி கவலை இல்லை, நீங்க கட்டாம விட்டீங்கன்னா கோல்டை வித்துதாங்க நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க இந்த கோல்டு லோனுக்கு ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க. சில நேரங்கள்ல இன்ஃபிளேஷனுக்கு ஈக்குவலா இல்ல கொஞ்சம் அதிகமாக தான் இந்த கோல்டு லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இந்த விலைவாசி ஏறுற விகிதத்தோட உங்களுடைய கோல்டு லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். அப்ப நார்மலா நீங்க பேங்க்ல இருந்து கடன் வாங்கிருக்கீங்க, ஆக்சுவலா உங்களோட வட்டின்னு எதுவுமே கட்டல, விலைவாசி எவ்வளவு ஏறுதோ அந்த அளவு தான் கட்டிருக்கீங்க, பெருசா டிஃபரன்ஸ் இல்லைங்கிறப்ப உங்களுடைய பணம் வந்து பயங்கரமா இதெல்லாம் மிச்சமாகுது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 14% தான் மேக்ஸிமம் கோல்டு லோன் இருக்கு, 7%ல இருந்து கோல்டு லோன் ஸ்டார்டே ஆகுது. ஆனா இப்ப அதே பர்சனல் லோன் எல்லாம் பாத்தீங்கன்னா 15% தான் ஸ்டார்டே ஆகும். அதாவது இதோட மேக்ஸிமமோட அதோட மினிமமே கம்மி. நீங்க ஹவுசிங் லோன் எடுத்தாலும் 8% 9% போகும், பட் கோல்டு லோன் வந்து ரொம்பவே கம்மியா கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் கட்டும் போது வட்டியில சேவிங்ஸை லாங் டர்ம்ல கொடுத்துருக்கோம். இந்த கோல்டு லோன் உங்களுடைய சிபில் ஸ்கோரை ஏத்துறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணும், அதே மாதிரி உங்களுக்கு எந்த சிபில் ஸ்கோரே இல்லைன்னா லோனுமே கொடுக்கும். ஏன்? நீங்க செக்யூரிட்டி கொடுக்குறீங்க, கரெக்டா ப்ராப்பரா பே பண்ணி அந்த லோனை திருப்பி கிடைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கோல்டையும் கொடுத்துருவாங்க, உங்களுடைய சிவில் ஸ்கோரையும் ஏற்றி விட்டுருவாங்க, பாரு அவங்க கரெக்டாக கொடுத்துருக்கான்ட்டு. ஸோ அங்கேயுமே இதோட அட்வான்டேஜாக போய் முடியுது. மற்ற லோனுக்குலாம் நீங்க தேடி தேடி அலையணும், உங்களுக்கு சிவில் ஸ்கோரை நீங்க வெரி பண்ணி வளர்த்து தான் நீங்க போகணும். இந்த இடத்துல அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய லோன்ல கிடைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு லோன்ல வெறும் வட்டியை மட்டும் கூட நீங்க கட்டலாங்க.
இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு தேவையான அளவு காசு வந்திருக்காது. உங்களாலேயே அந்த முதல்ல இருக்கிற பணத்தை கொடுக்க முடியாது. இது முடிஞ்ச அளவுக்கு பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. கோல்டு லோன் வாங்கினா தயவு செஞ்சு பண்ணிடவே பண்ணாதீங்க. பட் வேற வழியே இல்ல அப்படின்னா, நீங்க அந்த கம்பெனிக்காரர்கிட்ட போயிட்டு, எனக்கு வந்து வட்டி இந்த மாசத்துக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க. அத மட்டும் கட்டுறேன். இப்போ உங்களுடைய மாதாந்திர தவணை வந்து ஒரு ரூ. 2000 இருக்குன்னு வச்சுப்போம். வெறும் ரூ. 800 உங்களுடைய வட்டியா இருக்கு அப்படின்னா, அந்த ரூ. 800 மட்டும் கட்டிட்டு, நீங்க அந்த லோன தொடரலாம். உங்களுடைய பிரின்சிபல் எதுவும் கட்டியிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த மாரி பண்ணும்போது நீங்க அந்த ரூ. 800 வேஸ்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ரூ. 1 கூட உங்களுடைய லோன்ல இருந்து அடையல. அதனால இத பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. வேற வழி இல்ல. கோல்டையே விட்டுட்டு போறதுக்கு பதிலா இத பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கோல்டு லோன்ல இன்னொரு அட்வான்டேஜ், உங்களுடைய எமோஷன் போயிடாது. நீங்க விற்க வேண்டாம். அது திருப்பி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 75% ஆஃப் உங்களுடைய கோல்டுக்கான வேல்யூ லோன் தருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க கோல்ட வச்சிருக்கீங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 15,000 கோல்டு இருக்கு. அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ரூ. 10,000 நீங்க லோன் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு கோல்டு பிரைஸ் ரூ. 20,000 போயிடுச்சுன்னா, நீங்க திருப்பி நீங்க அதை ஃபுல்லா கட்டிட்டு கூட வேண்டாம். 6 மாசத்துல முக்காவாசி தான் கட்டிருப்பீங்க. வேற ஏதாவது வகையில பணத்தை அரேஞ்ச் பண்ணி நீங்க அந்த காசை கொடுத்து உங்களுடைய லோனை மீட்டுட்டு மறுபடியும் அதே கோல்ட நீங்க அடகு வச்சீங்க அப்படின்னா, இப்ப ரூ. 20,000 அகைன்ஸ்டா ரூ. 15,000 லோனா தருவாங்க. அகைன் இதெல்லாம் நீங்க பண்ணவே கூடாது. வேற வழியே இல்ல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். இது இல்லைன்னா எனக்கு கோல்டே போயிடும். அந்த மாதிரி இவங்க தான் பண்ணணும். சும்மா சும்மா கடன் வாங்குறதுக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்ணல. சரி, இப்ப இந்த கோல்டு லோன் இதெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நீங்க கோல்டு காயின்ஸாவோ கோல்டு பார்ஸாவோ வாங்கினீங்க அப்படின்னா, நிறைய இடங்கள்ல அதுக்கு அகைன்ஸ்டா கோல்டு லோன் தரமாட்டாங்க. இன்னும் சில கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கோல்டு காயின்ஸ்க்குலாம் அகைன்ஸ்டா லோன் தராங்க அப்படின்னாலும், நீங்க நகையா கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க லோன் தராங்க. இதுக்கு அவங்க 1008 காரணம் சொல்லலாம். இந்த மாதிரி எங்களுக்கு பியூரிட்டி மேல டவுட் இருக்கு, நாங்க நகை டெஸ்ட் பண்ணிடுவோம்னா சொல்லலாம். பட் ஆக்சுவலா கவர்மெண்ட் பாலிசி என்ன அப்படின்னா, இந்த கோல்டு காயின்ஸ் அண்ட் பார்ஸ்க்கு அகைன்ஸ்டா நீங்க லோன் வாங்கும்போது உங்களுக்கு தான் லாபம், அந்த கம்பெனிக்கு லாபம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு சுத்தமாவே லாபம் கிடையாது. அதுதான் காரணம். ஏன்னு பார்க்கலாமா? கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 8-9% வட்டிக்கு உங்களுக்கு லோன் தராங்கன்னே வச்சுப்போம். அதே மாதிரி கோல்டு வருஷம் மேலே ஏற விகிதாச்சாரமும் 8-10% வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு உங்களோட கோல்டை வாங்கிட்டு வட்டிக்கு தரேன். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு உங்களோட கோல்டை வாங்கிட்டு வட்டியில் தரேன். ஆனா எனக்கு எவ்வளவு ரூபாய் நீங்க வட்டி கட்டிங்களோ அதே வட்டி அளவுக்கு உங்களோட கோல்டோட பிரைஸ் வளர்ந்து போச்சு. ஸோ ஆக்சுவலா உங்க கை காசு விட்டு ₹1 கூட போகல. ஆமாங்க, யோசிச்சு பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 5,500 கோல்டு விலை. அப்போ வந்து ஒரு 5 கிராம் கோல்டை வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கொடுத்து வட்டிக்கு வாங்கிட்டு போயிட்டீங்க. மாசம் ஒரு 8% வட்டி கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு கோல்டு விலை ₹15,000, 3 மடங்கு விலையேறிடுச்சு. ஸோ என்கிட்ட கட்டின வட்டியை விட நீங்க அதிகமா சம்பாதிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல நீங்க எந்த மேக்கிங் சார்ஜஸுமே போடல அப்படின்னா முழு ப்ராஃபிட்டும் உங்களுக்கு தான் போகும். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா கோல்டு காயின்ஸை வாங்கிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு பேங்க்ல அடகு வச்சிருவாங்க. மறுபடியும் அதை வச்சு இன்னொரு கோல்டு காயின் வாங்குவாங்க. இதுக்கு பேர் தான் லெவரேஜ்னு சொல்லுவாங்க. நான் வாங்கிட்டு அதை வச்சு இன்னொரு கோல்டு வாங்குவேன், அதை வச்சு இன்னொரு கோல்டு வாங்குவேன். இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது பணப்பழக்கத்திலேயே கூட ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். இதனால கவர்மெண்ட் வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணுங்கிற காயின்ஸ் அண்ட் பார்ஸ்க்கு லோன் தர மாட்டாங்க. பட் நீங்க இந்த மாதிரி காயின்ஸ் அண்ட் பார்ஸ் வச்சிருக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஒரு அர்ஜென்ட்டுங்கிறப்ப அதை வித்துட்டு நீங்க அந்த காசை யூஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் காசு மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிலாக சேர்த்து வச்சு அதே கோல்டு காயினா வாங்கிடுங்க. இதுவே பெட்டரா இருக்கும். இது உங்களுக்கு எமோஷனவே பெருசாக அடிப்படாது. சரி, கோல்டு லோன் பத்தி இப்ப இவ்வளவு தூரம் டீடைல்டா பார்த்துட்டோம். இப்ப இதே பர்சனல் லோன், ஹோம் லோன்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு சிபில் ஸ்கோர் தேவைப்படும். அதே மாதிரி ஹோம் லோன் வாங்குனீங்க அப்படின்னா 30 வருஷத்துக்கு உங்களுக்கு போட்டு வச்சிருவாங்க. இப்போ நீங்க இந்த பர்சனல் லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கும். நீங்க இந்த பர்சனல் லோன் வாங்கி பண்ற வேலையை உங்ககிட்ட கோல்டு இருந்துச்சு அப்படின்னா கோல்டு லோன் வாங்கி பண்றது ரொம்பவே சுலபமா இருக்கும். வட்டிலையும் சேமிப்பீங்க, நிறைய அட்வான்டேஜஸ்மே இருக்கும். ஸோ பர்சனல் லோனா கோல்டு லோனான்னு கேட்கும்போது ஆக்சுவலா கோல்டு லோன் தான் ஒரு வினராகவே இங்க இருக்காங்க. அப்படியே நம்ம இந்த ஹோம் லோன் பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? கோல்டை வந்து லோன் எடுத்து அதுக்கு அகேன்ஸ்டா ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா இங்க வந்து அந்த கோல்டு லோன் லாபமாகவும் இருக்கலாம், இல்ல ஹோம் லோன் லாபமாகவும் இருக்கலாம். ஏன்னா ஹோம் லோன் ஒரு செக்யூர் லோன் தான் இல்லையா? சில நேரங்கள்ல ஒரு பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா 8% கோல்டு லோன் தருவாங்க, 8% ஹோம் லோன் தருவாங்க. அப்ப எங்க வட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க வாங்கலாம். ஆனா அதுக்கு உங்களுக்கு உங்களோட வீடு வாங்குறதுக்கு தேவையான மொத்த பணத்துக்கும் கோல்டு இருந்தாதான் அந்த அளவுக்கு லோன் வாங்க முடியும். இல்ல அப்படின்னா நீங்க ஹோம் லோனுக்கு போயிருவீங்க. அப்ப நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னவா இருக்கும்னா, ஹோம் லோன் வாங்கிட்டு கோல்ட வச்சு எக்ஸ்ட்ரா லோன் வாங்கிட்டு அதை வச்சு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காசு எல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாங்க. இந்த தப்பை நீங்க பண்ணாம இருக்கிறது ரொம்பவே பெட்டர். ஏன்னா நீங்க இந்த நேரத்துல 2 இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ஹோம் லோனு, ஒரு பக்கம் கோல்டு லோனு. நீங்க விட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே கூட போறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. சோ நீங்க வீடு வாங்க போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது கூடவே ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்க்கும் சேர்த்து காசு இருக்கா, அது சேர்த்து உங்களால லோனா வாங்க முடியுமான்னு செக் பண்ணிட்டு லோன் வாங்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல அப்படின்னா கோல்டு நீங்க வித்துட்டு அதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது பெட்டர். அதை விட்டுட்டு கோல்டையும் அடகு வச்சு டபுள் லோன் கட்டாம இருக்கிறது உங்களுக்கு ஆப்வியஸா பெட்டரா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கலாம், நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனா பிரச்சனையும் இருக்கு. அதுதான் ஒரே நேரத்தில் 2-3 லோன் கட்டி மாட்டிக்கிறது. சோ ஹோப் இந்த வீடியோல கோல்டு லோன் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாம லோன்ஸ் பத்தின விஷயங்கள், மொத்த மணி பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மணி மித்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்றதுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. விக்னேஷ்.